இப்போ இந்த தாவேகா தமிழ்நாட்டை ஆளுகிறது. முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை திருச்சியில் நடத்தியிருக்கிறாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த கூட்டம் தமிழ்நாட்டு மக்களையே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியே அந்த கூட்டத்தை பார்த்து அங்கே நிகழ்த்தப்பட்ட முதலமைச்சருடைய உரையை பார்த்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே எல்லோருமே அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதான் உண்மை. அதனால தான் எல்லோருமே அந்த கூட்டத்தை பற்றி பேசாத ஆளே இல்லை என்கிற நிலையில் எல்லோரும் கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு பாசிட்டிவாக ஒரு கருத்து கூட வரல. ஏன்னா பாசிட்டிவாக கருத்து சொல்றதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஈவன் விஜயை ஆதரித்து வாக்களித்தவர்கள் கூட என் தலைவனை பாரு அப்படின்னு தூக்கி கொண்டாடக்கூடிய அளவிற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கக்கூடாது, ஆட்சி அவருக்கு மக்கள் கொடுத்த பிறகு, அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த பிறகு எந்த மாதிரியான அரசியல் நாகரிகத்தை மீறி பேசக்கூடாது, எது போன்ற ஒரு உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் இருக்கக்கூடாது, ஒரு ஆட்சியாளரிடம் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் வெறுப்பாங்களோ அதெல்லாம் இந்த ஆட்சியாளரிடம் பார்க்கக்கூடிய அளவிற்கு அன்னைக்கு அந்த கூட்டத்தினுடைய அவருடைய பேச்சும் அவருடைய நடவடிக்கையும் இருந்தது. தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற கவலை கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு வந்திருக்கும். வரக்கூடிய அளவிற்குத்தான் அந்த கூட்டம் அன்று நடைபெற்றது. நீங்க எலெக்ஷன் நேரத்தில் திமுக டார்கெட் பண்ணீங்க. ஏன்னா திமுக தான் ஆட்சியில் இருக்கு, எனவே டிஎம்கே தான் எங்க டார்கெட் அப்படின்னு சொன்னீங்க. திமுகவை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பேசுனீங்க. பேசிட்டு ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க முதலமைச்சர் ஆயாச்சு, இந்த மாநிலத்தினுடைய ஆட்சியாளராக நீங்க ஆயிட்டீங்க. மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்குமான முதலமைச்சராக நீங்கள் பரிணாமம் அடைந்த பிறகு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணுமோ அது ஒண்ணுமே இந்த முதலமைச்சர்கிட்ட பார்க்க முடியல. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் பற்றியான ஒரு பயமும் கவலையும் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். முழுக்க திமுக தான். லாஜிக்கலான ஒரு பேச்சு இல்லை. பேச்சு அப்படின்னா ஒரு தலைவனுடைய பேச்சு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு நாட்டை ஆளுகின்ற மக்கள் நம்பி ஒருத்தனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த ஆட்சியாளரோட பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு, மக்கள்கிட்ட அப்படியே ஒரு உணர்ச்சி பிளம்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு சரியான ஆட்சி. யாரு வாக்களிக்காதவர்கள் கூட நம்ம சரியான ஒரு முதலமைச்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்காரோ, சரியான ஆட்சி தான் நமக்கு கிடைத்திருக்கிறதோ அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சும் மக்கள் கிட்ட அப்படியான ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தமிழகம் செல்ல இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டலும் இருக்கணும். மறுபடியும் தேர்தல் காலத்தில் என்ன பேசிட்டு இருந்தாரோ அதே திமுக 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 18 நிமிஷம் உரையும் திமுக திமுக. அதுல ஒரு சூப்பரான ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, பேசும்போது சொல்றாரு, மக்கள் என்னை நீங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து எனக்கு நீங்க வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க. மக்கள்லாம் சொல்றாங்களாம், அந்த கூட்டத்திலே சொல்றாரு, மக்கள்லாம் சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்களா? இந்த நம்மளை பத்தி நிறைய விமர்சனங்கள் வருது, அதெல்லாம் போட்டு நசன்ட்டு நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா மக்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நீங்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க விடுங்க தலைவா, நாங்க அதை பார்த்துக்கிறோம். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்கள், உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் மக்களாகிய மக்கள் பார்த்துப்பாங்களாம். தாவேக்கா இல்ல, தாவேக்காவுடைய அந்த என்ன வாரியர்ஸ் சொல்லுவாங்களே அவங்க இல்ல, ஒட்டுமொத்த 8 கோடி மக்களும் நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க எங்களுக்காக வந்திருக்கிறீங்க, நீங்க ஆட்சி செய்யற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு 18 நிமிஷமும் திமுக பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு லாஜிக்கலான பேச்சை நம்ம எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டோம், கேட்டிருக்க முடியாது. அப்படியே பேச்சு போது ஒண்ணுமே மக்களுக்கான செய்தி ஒண்ணுமே இல்லை. அவர் பாட்டுக்கு பேசிட்டே போறாரு. நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு திமுக தான் அதுதான் இதுதான் அப்படின்னு போய்கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு பேசிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பேப்பரை உருவி எடுத்தார். பேப்பரை உருவி எடுத்த உடனே மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. என்ன மாதிரி எதிர்பார்ப்பு அப்படின்னா, ஸோ மேட்டர் இப்போதான் வரப்போகுது. இவ்வளோ நேரம் நம்ம தலைவன் திமுக 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 பற்றி நிறைய விஷயம் பேசிட்டாரு. நசன் நான் பேச மாட்டேன்னு சொல்லியே எல்லாத்தையும் பேசிட்டாரு. இப்போதான் டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஏன்னா மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர் வாயவே திறக்க மாட்டாரு. என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆட்சி அமைத்து 1 மாச காலத்துக்குள்ள ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை, இப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு.
சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் நான் தூக்கி அப்படி நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் வந்தாரு. அப்படின்னா இப்போ எடுத்துட்டு இப்போ டேட்டாவை சொல்ல போறாரு. ஏன் இத்தனை நாள் வாயை திறக்கல, ஏன் பத்திரிகையாளரை நான் சந்திக்கல, இப்போ நான் சொல்றேன் பாருங்க என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், என்னென்ன விமர்சனங்கள் எங்கள் ஆட்சியை நோக்கி வந்திருக்கிறது, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டேட்டா சொல்ல போறாருன்னு பார்த்தா கடைசியில் அந்த பேப்பரை எடுத்துட்டு உருவிட்டு மனுஷன் உங்களை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும், நீங்க தான் வேர்ல வெண்ணியை ஊத்திட்டு போயிட்டீங்களே அப்படின்ட்டு மறுபடியும் திமுக பத்தி பேசுறதுக்கு தான் அந்த குறிப்பு எடுத்திருக்காரு. அந்த குறிப்பை எடுத்துட்டு அந்த குறிப்பில் ஏதாச்சும் டேட்டா இருக்கும், ஏதாவது அவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை பத்தி பேச போறாரு, அதை பத்தி பேச போறாருன்னு பார்த்தா ஏன்னா நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதில் அப்படின்னு பார்த்தா அந்த டேட்டாவும் எதை பத்தி பேசுது அப்படின்னு கேட்டா திமுக பேசாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போயிட்டார். உள்ள போயிட்டு என்ன அதுல பார்த்தா இதனால் வரை பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த திமுக தீய சக்தி அதிலிருந்து அப்கிரேட் ஆகி தீய சக்தியிலிருந்து நீங்க தூர சக்தி ஆயிட்டீங்க, நீங்க வந்து ஓர சக்தி ஆயிட்டீங்க, நீங்க கோர சக்தி ஆயிட்டீங்க, நீங்க பார சக்தி ஆயிட்டீங்க அப்படின்னு போயிட்டே இருந்தாரு. மக்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, என்ன சக்தின்னு சொல்றாருன்னே தெரியல. ஏன்னா ஏற்கனவே தீய சக்தி தான் மக்களுக்கு தெரியும். இப்போ என்னடா அது திமுக அதுக்கு மேல நிறைய அப்கிரேட் ஆகி நிறைய சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு தலைவர் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டார். ஸ்டக்காய் நின்றுட்டு ஐயோ ஏதோ ஒரு சக்தியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. தூர்த்து போன சக்தி அப்படின்னாரு. அந்த தூர்த்து போன சக்தியை சொல்லுவதற்கு ஒரு ஸ்கிரிப்ட் தேவைப்படுது, ஒரு பார்த்து படிக்க வேண்டிய அளவிற்கு அவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். நானும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், நீர்த்து போன சக்தியா அப்படின்னு நம்மளை பார்த்து திரும்ப கேட்குது. ஏஐல போய் பார்த்தா கூட எனக்கு உண்மையிலே தமிழ் வார்த்தையில தூர்த்து போன சக்தி அப்படின்னு தூர்த்து போன அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் இருக்கான்னு தெரியல. அவர் வேற பார்த்து வேற படிச்சிருக்காரு. ஒரு முதலமைச்சர் பார்த்து படிச்சிருக்கும் போது அவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல தப்பு இருக்காது. ஒருவேளை கூகுள்ல அதுக்கு கண்டுபிடிக்க முடியலையா, கூகுளுக்கு அந்த நாலேஜ் இல்லையான்றது தெரியல. தூர்த்து போன சக்தி, திமுக என்பது ஒரு தூர்த்து போன சக்தி. மறுபடியும் இந்த டேட்டால என்ன இருக்குன்னு பார்த்தா இதே சமாச்சாரம் தான் வருகிறது. அப்ப மக்கள் வந்து இந்த உரையில மக்களுக்கான ஏதாவது அறிவிப்பு இருக்கும், மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திமுக மட்டுமே ஒரு டார்கெட்டாக நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசப்பட்ட முதல் ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமாக இந்த கூட்டம் தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு பேச்சு தான் முதலமைச்சருடைய பேச்சு. அவர் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி பிரச்சனைகளை பற்றி சொல்லும்போது கூட போகிற போக்கில் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிருக்கீங்க, ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு போதை கலாச்சாரத்தை உங்கள் மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே அள்ளி போட்டுட்டு போயிட்டீங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் எப்படி வந்து உடனே சரி பண்ண முடியும்? நீங்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இளைஞர்கள் ஒரு பெரிய போதை கலாச்சாரத்தில் நீங்கள் உண்டாக்கி விட்டுட்டு போயிட்டு இதெல்லாம் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் தடுத்து நிப்பாட்டி இருக்கணும். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் தடுத்து நிப்பாட்ட தவறியதனுடைய பாதிப்பை இப்போ நாங்கள் சந்திக்கிறோம், நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் கேட்கிறார். உங்ககிட்ட எஃபிஷியண்டான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, உங்களுடைய அரசாங்கமே உங்ககிட்ட தான் இருக்கு, எல்லா பவரும் உங்ககிட்ட தான் இருக்கு. இப்பவும் இந்த ஒரு மாத காலத்தில் ஒண்ணுமே செய்யலன்ற இயலாமைக்கும் யார் காரணம் அப்படின்னு கேட்டா நீங்க தான் ஏற்கனவே இப்படியான ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கிட்டு போயிட்டீங்க. சோ எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. மக்களே ஒன்னு கவனிச்சுக்கங்க, இந்த பதில் எந்த மாதிரியான ஒரு பதில் அப்படின்னா 5 வருஷம் ஆட்சி முடிகிற காலத்துல, ஒருவேளை இவர்களுக்கு 5 வருஷம் ஆட்சி இருந்தா தெரியல, இருப்பாங்களான்னு தெரியல, ஒருவேளை 5 வருஷம் ஆட்சி செஞ்சா கூட 5வது வருஷத்துல கூட இந்த டயலாக சொல்ல முடியும். என்னங்க 5 வருஷம் நீங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னும் பொழுது இப்ப பேசுற இந்த டயலாக பேச முடியும். திமுக என்ன பண்ணி விட்டு போயிருக்கு தமிழ்நாட்டை, அதையெல்லாம் எப்படி உடனே 5 வருஷத்துல செய்ய முடியும் அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு அட்வான்ஸாக இதை முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அப்ப என்னன்னா, சொந்தமாக மக்களிடத்தில் ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு இன்டராக்ட் பண்ற முதலமைச்சர் கிடையாது. நேர் வந்து மக்களை பார்த்த உடனே வருகின்ற எழுச்சி உரை கிடையாது. எல்லாமே அவர் ஏற்கனவே கேமராக்கு முன்பு நின்று எழுதி கொடுத்த வசனத்தை படித்து அவராக நடிக்காமல், அவருக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பை வந்து ஒரு இயக்குனர் சொல்லிக் கொடுக்கணும் இப்படின்னு வளர்ந்த ஒரு கலைஞர் அப்படின்றதுனால முதலமைச்சரான பிறகும் கூட அதே அவருக்கு எழுதி கொடுத்ததை என்னவோ அதை வந்து வாசித்து விட்டு போகக்கூடிய ஒரு முதலமைச்சராகத்தான் கிடைத்திருக்கிறார். என்ன எதிர்கால தமிழ்நாடு ஆக போகுதுன்றது தெரியல. ரொம்ப வேதனையான ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நாம அவருக்கு வாக்களிக்கல, நம்ம திமுக காரணம் கிடையாது, அது வேற விஷயம். திமுகவை நம்ம ஏன் ஆதரித்தோம் என்பதற்கான காரணங்கள் வேற. ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்துட்டாங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் ஒரு முதலமைச்சருடைய நடவடிக்கை இருக்க வேண்டுமே தவிர இந்த அளவிற்கு மக்களிடத்தில் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக, ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடாது. அப்படியான ஆட்சியாளராகத்தான் இவர் இதுவரை தென்படுகிறார். இதற்கு பின்பு இவருடைய நடவடிக்கையில் மாற்றம் இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, 1,70,00,000 பேர் இவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 1,70,00,000 பேர்ன்றது ஒரு 35% வாக்கு. அதில் இவர் வாயை திறந்தாலே விசில் அடிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க,
தலைவா தலைவா அப்படின்னு துணியை சுற்றிக்கிட்டு விசில் அடிச்சுட்டு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு சேரை தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கூட்டம் மட்டுமே அந்த 1,70,00,000 பேர் கிடையாது. அது ரொம்ப ஒரு சின்ன கவுண்ட் தான். அந்த வாக்குகளை மட்டுமே வைத்து இவர் வந்து ஆட்சிக்கு வரல. இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த 1,70,00,000 பேர் உள்ள வாக்கு செலுத்தியவர்களில் நல்ல படித்தவர்கள் இருக்கிறார்கள், நல்ல தெளிவானவர்கள் இருக்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, தெளிவானவங்களா தாவேக்காக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் வாக்களித்திருக்கிறார்கள். கொடுத்து பார்க்கலாமே, வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும் அப்படின்னு வாக்களித்தவர்கள் அந்த 1,70,00,000 பேர்ல கிட்டத்தட்ட 60 விழுக்காடு மக்கள். அந்த 40% தான் தலைவன் வாயை திறந்தாலே போதும், அதுல என்ன சமாச்சாரம் இருக்குன்னு கூட தேவையில்லை, ஆய் ஊயின்னு கத்தி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றது. ஆனால் அந்த 60% பேர் வந்து கொடுத்து பார்க்கலாமே, அவருக்கு தான் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு கொடுத்து இந்த வாக்கு சதவீதம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 60% பேர் நிச்சயமாக இந்த ஒரு கூட்டத்துக்கு பிறகு, இவர் நடத்தின இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு பிறகு, அவருடைய பேச்சை கேட்ட பிறகு நாம் தப்பு செய்துவிட்டோமோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பார்கள். எனவே நாம இப்போ ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு, முதலமைச்சருக்கு, அந்த கட்சிக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் எதிர்கட்சிக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருந்து மக்களை வெல்ல பாருங்கள் அப்படின்ட்டு திமுகக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க. நாம மக்களில் ஒருத்தராக இருந்து இந்த தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக நாமும் ஒரு மனிதனாக, நாங்களும் ஒரு வாக்களித்த வாக்குரிமை பெற்றவர் என்கிற அடிப்படையில் எங்களுக்கும் நீங்கள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு வாக்களித்த அந்த ஒரு 60 விழுக்காடு மக்கள் இருக்காங்க பாருங்க, அந்த மக்கள் அடுத்து வருகின்ற தேர்தலில் உங்களை புறக்கணித்தால், கையை கழுவுனாங்கன்னா உங்களுடைய நிலைமை என்னன்றது தெரிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு உங்களையும் உங்களுடைய கட்சியும் நீங்கள் ஆளாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை முன்வைத்து நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.